கொடுக்கிறது கொடுத்தால்தான் ஸ்ரீதேவி தண்ணி எடுக்க போவா? ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு சிறிய அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் மக்கள் எல்லாம் மிகவும் எளிமையாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஒரு சிறிய வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஒரு அம்மாவும் அவளுடைய மகளும் மட்டும்தான் வசித்து வந்தார்கள். அந்த மகளின் பெயர் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி அழகான பெண்தான். ஆனால் அவளுக்கு ஒரு சிறிய பழக்கம் இருந்தது. அவள் எந்த வேலையையும் உடனே செய்ய மாட்டாள். முதலில் அவள் கேட்பாள், அம்மா, எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? அதாவது அவளுக்கு ஏதாவது கிடைத்தால்தான் வேலை செய்வாள். ஒரு நாள் அந்த வீட்டிற்கு மாப்பிள்ளை வீட்டு உறவினர் பெண்ணை பார்க்க வந்தார்கள். அந்த காலத்தில் ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. வீட்டிற்கு விருந்தினர் வந்தால் முதலில் கால்களை கழுவ தண்ணீர் கொடுக்க வேண்டும். அது மரியாதையின் அடையாளம். அந்த அம்மா உடனே நினைத்தாள், ஐயோ, வீட்டில் தண்ணீர் இல்லையே. அவள் உடனே தனது மகளை அழைத்தாள். ஸ்ரீதேவி, விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். ஆற்றுக்கு போய் ஒரு குடம் தண்ணீர் எடுத்து வா. ஆனால் ஸ்ரீதேவி அமைதியாக அமர்ந்து கொண்டு சொன்னாள், அம்மா, கொடுக்கிறது கொடு, நான் தண்ணி எடுக்கப் போகிறேன். அம்மா மீண்டும் சொன்னாள், மகளே, முதலில் தண்ணீர் எடுத்து வா, விருந்தினர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் ஸ்ரீதேவி மீண்டும் அதே வார்த்தை, கொடுக்கிறது கொடு, நான் தண்ணி எடுக்கப் போகிறேன். அம்மா பல முறை சொன்னாள். ஆனால் அந்த பெண் எழுந்து போகவில்லை. இதையெல்லாம் வீட்டிற்கு வந்திருந்த விருந்தினர்கள் கவனித்தார்கள். அவர்களில் ஒருவர் மெதுவாக சொன்னார், அம்மா, குழந்தை கேட்பதை கொடுத்து விடுங்கள், பின்னாடி அவள் தண்ணீர் எடுத்து வருவாள். அதை கேட்டதும் அந்த அம்மாவுக்கு மிகவும் கோபம் வந்தது. அவள் அருகிலிருந்த விளக்கு மாற்றை எடுத்துக்கொண்டு ஸ்ரீதேவியை அடித்தாள். அம்மா சொன்னாள், முதலில் வேலை செய்ய கற்றுக்கொள். அதன் பிறகுதான் அந்த பெண் எழுந்தாள். ஸ்ரீதேவி அமைதியாக குடத்தை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு தண்ணீர் எடுக்க சென்றாள். அந்த கிராமத்தில் ஒரு பழமொழியாக மாறிவிட்டது. அதாவது, கொடுக்கிறது கொடுத்தால்தான் ஸ்ரீதேவி தண்ணி எடுக்கப் போவா.